சித்த ஆய்வுகளுக்கு ஒரு 4 தலைமுறையாக அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிற அத்தனை பேரையும் பாதத்தை தொட்டு வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். எல்லாருடைய மனசையும் எனக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் சில வைத்தியர்கள் எல்லா விதத்திலையும் தேர்ந்தெடுக்கிறார், வைத்தியர்கள் எல்லா விதத்திலையும் தேர்ந்தெடுக்கிறார், அதுல மாற்று கருத்து கிடையாது. முழுக்க முழுக்க பிரயோஜனப்பட வேண்டிய ஆயுர்வேத மருத்துவர்கள் எனக்கு அந்த விதத்துல நீங்க பிரயோஜனப்பட வேண்டியதெல்லாம் காலையில் இருந்த இந்த நிகழ்ச்சியை அருமை சகோதரர் டாக்டர் சாமராஜ் அவங்க ஒழுங்குபடுத்தி நடத்துறாங்க. நானே பெருசாலும் பேசுறேன், பெண்மையை குறித்து ஒரு சில மருந்துகளை கூறி விடைபெற ஆசைப்படுகிறேன். எனக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆயிரக்கணக்கான அன்பர்கள் ஆசானா இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய எல்லா மருந்துகளும் என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாத்தாக்கள், நான், என்னுடைய மகன், இப்படி 4 தலைமுறைகளாக அனுபவித்த மருந்துகள். அதுக்கு பெரிய மருத்துவம் எல்லாம் உண்டு. சின்னதா சொல்லணும்னா நான் அனுபவிக்கிற மருந்து குமட்டுக்காய், அதை வாங்கி தலையில அரைச்சி குடித்தாலே இந்த பேரெல்லாம் மாறிடும். குமட்டுக்காயுடைய சந்தேகம் யாருக்காரும் இருந்தால் டாக்டர் அவர்களிடத்துல பிறகு முடித்தவுடன் பேசிக்கிறார். அடுத்து தலைமுடி வளரணும். நம்ம இன்னைக்கு எத்தனையோ எண்ணெய்களை வாங்குறோம், இங்கெல்லாமே எண்ணெய்களை வாங்குறோம். தலைமுடி வளர்றதுக்கு நல்ல தேங்காய் எண்ணெய், கடையில கிடைக்கக்கூடிய நீர்த்தங்கள் கலந்துறாங்க. இது உங்களுக்கான கல்வி, எங்க ஆசாமார்களுக்குள்ள கல்வி இல்ல. இது சின்ன வைத்தியம். பிள்ளைகள் படித்து முடித்து தன்னுடைய பணிகளை கிராமங்களில் தொடங்குகிற போது செழிப்பா தொடங்கணும். எந்த விதமான ஆங்கில மோகத்துக்கும் நீங்க அடிபடிய கூடாது. தேங்காயை வாங்கி 1 லிட்டர் தேங்காய் வாங்கினீங்கன்னா 1 லிட்டர் பீர்க்கங்காய் சாறு சமமா வாங்கி பருவத்துக்கு காய்ச்சி நல்ல பழத்தோட தேய்த்து பாருங்க, வளரக்கூடிய முடி வளரும். இந்த விளைப்படுதல்ங்கிறது பெரிய நோய். இந்த விளைப்படுதலுக்கு நான், என்னுடைய குடும்பம் செய்யக்கூடிய மருந்து கடையிலே கிடைக்கக்கூடிய காவி மண்ணல்ல, காவி கல். இந்த காவி கல்லை வாங்கி நீராவரி காரிலே சரியாக துவைத்து உலர வைக்கணும். உலர வைத்து அதை ஒரு சின்ன சட்டிக்குள்ள கொண்டு போகணும். சட்டி இன்னொரு சமயம் வாய்ப்பு கிடைத்த அந்த சட்டியெல்லாம் கொண்டு வர சந்தேகம் இருந்தா டாக்டர் கேட்டுக்கங்க. இந்த சட்டிக்குள்ள கொண்டு போவதற்கு முன்னாடி சீர்காலத்தை பஸ்பம் பண்ணி அந்த பஸ்பத்தை மேலும் கீழ்வாய் அடுக்கி அந்த நடுவில் இந்த காவி கல்லை வைத்து சற்று எரிக்கணும். எரித்த பின்பு இதை யுனானி செந்தூரம் சொல்லலாம், காவிக்கல் செந்தூரம் சொல்லலாம். அப்படி அல்ல, இது நம்முடைய சொந்த செந்தூரம். அதற்கு சமமான நெல்லிக்காய் சூரணம். அப்போ 100 கிராம் காவிக்கல், 100 கிராம் சீனக்காரம், 300 கிராம் நெல்லிக்காய் சூரணம். இந்த நெல்லிக்காய் சூரணத்தை எடுத்து 400 கிராம் சீன கக்கன் 4ஐயும் கோர்த்து பசு வெண்ணையிலே கொடுக்கிற போது என்ன வெளிப்படுதலாக இருந்தாலும் தீரும். 120 ஆண்டுகளுடைய அனுபவம். சரி, இதுக்கு மேல தீர்வையா என்ன பண்றது? அடுத்தது யோசிக்கணும். அடுத்தது யோசிக்கிறப்போ களச்சி சூரணம், 100 கிராம் களச்சி சூரணம், 10 கிராம் மிளகு கலந்த கலவை கொடுக்கணும். அதிலேயும் தீரல, அஸ்வகாசியம் கொடுக்கலாம். அதிலேயும் தீரல, ரஜப்பிரபு பிரவர்த்தனை வகை கொடுக்கலாம். அதிலேயும் தீரல, வேற நோய்களை குறித்து
போகும். அதற்கு என்ன கொடுப்போம்? நாம் சர்வ நிச்சயமாக உண்மையாக உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லாதபடி நான் கொடுக்கக்கூடிய மருந்து ஒரு 1 லிட்டர் பசுவதை 20 கிராம் சேங்கோட்டை பால். இந்த சேங்கோட்டை பால் எப்படி எடுக்கிறது? புளித்தேரம். புளித்தேரம் இறக்கக்கூடிய முறைகள் இன்னொரு கூட்டத்தில் அறிமுகப்படுத்தினீர்கள். ஆனால் அதனுடைய முறைகளை சொல்லுவேன். அந்த 1 லிட்டர் பசுவதை 20 கிராம் சேங்கோட்டனுடைய அந்த பாலை ஊற்றி சமமாக காய்த்து ஒரு 48 பொழுது கொடுக்கணும். கேன்சர் தீரும். கேன்சர் தீரும். கேன்சர் தீர்த்து கொண்டிருக்கிற மார்பக புற்றுநோய், மார்பகத்தில் ஏற்படக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற என்னுடைய ஒரு குரு சேங்கோட்டை சுத்தியை குறித்து சொல்றார். எங்களுடைய குடும்பத்தில் சேங்கோட்டை சுத்தி என்கிறது 1 கிலோ சேங்கோட்டை. சுண்ணாம்பு நீர், முதலாவது சுண்ணாம்பு தெளிவு நீர் எடுத்து 1 கிலோ சேங்கோட்டையை வைத்துவிட்டு 7 முறை கொதிக்க வைத்து அந்த நீரை வெளியே தள்ளி, கொதிக்க வைத்து அந்த நீரை வெளியே தள்ளி 7 முறை. எதுல? சுண்ணாம்பு நீர். சரி, மறுபடி 7 முறை காணா கிடாரி எருமை சாணியில 7 முறை. இப்படி 14 முறை சுற்றி பண்ணின சேங்கோட்டையிலே அதை குளித்தேரமாக இறக்கி நான் பரணி கணக்கில் வைத்திருக்கிறேன். நான் சேங்கோட்டையை நிறைய மருந்துகளுக்கு பயன்படுத்துவேன். மார்பகத்திலே கட்டி, மார்பகத்திலே உடைவு, மார்பகத்திலே புற்றுநோய், எல்லாவற்றுக்கும் 48 நாட்கள் நான் இந்த சேங்கோட்டையை கொடுப்பேன். சேங்கோட்டை மட்டுமா? அதோடு சண்டமாரதை சென்றவன், சண்டமாரதை சென்றவரமும் முறைப்படி சுத்தி பண்ணி, முறைப்படி சுத்தி பண்ணி அதுல ஒரு ரகசியம் இருக்கு பார்த்தீங்க. 5 மருந்துகள், 2 மருந்துகள் 100 கிராம், சாதலிங்கமும் கந்தகமும் 100 கிராம், மீதி 3 மருந்துகள் 50 கிராம். நாம் பயன்படுத்துகிறது பஸ்பத்தை தான் பயன்படுத்துகிறேன். நல்ல கம்பெனியினுடைய பஸ்பம். எந்த பஸ்பம்? சாதலிங்க செந்தூரம், ரச செந்தூரம், ரச பூரம், நீரம், இப்படி எல்லாம் முறைப்படி வாங்கிய சொன்னதானே. இதுல அரைக்கிறதுல ஒரு டெக்னிக். என்னுடைய குடும்பத்துக்கே குறித்தான முறைகள். உன்னுடைய குடும்பம் பெருசா இருந்தாலும் பெருசு. என்னுடைய தாத்தா வைத்தியர், என்னுடைய தகப்பன் வைத்தியர், நான் வைத்தியர், என்னுடைய மகள் பட்டதாரி மருத்துவர். இப்படி 4 தலைவர்கள். அப்ப ஒரு சுத்தி போன மருந்து கல்வத்திலே கொண்டு வந்தாச்சு. கவனிச்சுக்கணும், இதெல்லாம் ரகசியம். 50 50 50 150 கிராம், 100 100 250 350 கிராம் மருந்துகளை கல்வத்திலே வைத்து அரைத்து முறைப்படி அரைக்கலாம். முதலாவது கந்தகம், 2வது பூரம், 3வது வீரம், 4வது செந்தூரம், 5வது சாரலிங்கம். இந்த 5ஐயும் முறைப்படுத்தி என்ன அளவென்கிறதை பார்த்து இதற்கு சமமான இடையிலே ஒளிகாலத்தை பஸ்பம் செய்து அதோடு கலந்து மருந்தாக்கி ஒரு மனிதனுக்கு கொடுப்பீர்களே. புற்றுநோய் அல்ல, எந்த நோயாலும் தீரும் 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 என்று சொல்லி வாய்ப்படுத்தி